காணாமல் போதல் சம்பவங்கள் தொடர்பில் முக்கிய சாட்சியங்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. தெஹிவளை, கொட்டாஞ்சேனை மற்றும் வத்தளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 11 இளைஞர்கள் காணாமல் போனமை தொடர்பிலான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களம் திருகோணமலை நிலத்திற்கு கீழுள்ள முகாமை சோதனைப்படுத்திய போதே எலும்புகள் சில மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த எலும்புக்கூடுகளை மேலதிக பகுப்பாய்வுக்கு உட்படுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தின் அனுமதி கோரியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த மேலதிக அறிக்கையில் வத்தளையில் கடத்தப்பட்டவர் கொண்டு செல்லப்பட்ட வாகனம் திருகோணமலை கடற்படை முகாமில் கைப்பற்றப்பட்டதாகவும் அது தொடர்பில் நாளை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் பயன்படுத்திய தொலைபேசிகள் தொடர்பிலும் அவர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். இதன்போது வழக்கின் முக்கிய சந்தேக நபரான கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங்க இந்த விடயம் தொடர்பில் உடந்தையாக செயற்பட்டுள்ளமையும் கடற்படை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இதனுடன் தொடர்புள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் முக்கிய சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கில் ஆஜராகியுள்ளதால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாமல் போனதாக சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். இதற்கமைய வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் திரின கமகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சாட்சியம் அளித்த சாட்சியாளர் ஒருவர் மாதா வீதியிலிருந்து துப்பாக்கிதாரி ஒருவர் நடராஜா ரவிராஜ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். சம்பத் முனசிங்கவுடன் பிரசாத் ஹெட்டியாரச்சி, காமினி செனவிரத்ன, வஜிர சமிந்த ஆகியோரும் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். வழக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.